ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பழமுதிர் சோலை முருகன் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது புராண காலத்து பெயர். இப்போ இருக்கிற பெயர் அழகர் மலை முருகன் கோவில் அப்படின்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. பழமுதிர் சோலை அப்படின்னு பெயர் வர காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற மரங்களில் ஃபுல்லாகவே சோலையாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சைடில் நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. நம்ம இப்போ மலைக்கு மேலே நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். மலைக்கு மேலே தான் நமக்கு அந்த முருகன் கோவில் அமைச்சிருக்காங்க. இங்கே உள்ள பழமுதிர் சோலை முருகனின் அறுபடை வீட்டில் 6வது படை வீடாக திகழ்கிறது. இங்கே வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான இந்த கோவில் முதலில் வேலை தான் வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் தான் வள்ளி தெய்வான சிலையோட நமக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபுல் வியூ நம்ம பார்க்குறது எதிர்த்தாப்பில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம மலைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம ஏறி வந்துட்டோம். இதிலேருந்து நம்ம இப்போ கீழே வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இருக்குது. இது நம்ம பார்க்கும்போது கொடிமரத்தோடு நமக்கு எதிர்த்தாப்புலேயே நமக்கு முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. வலது பக்கத்தில் விநாயகரையும், இடது பக்கத்தில் ஆல்ரெடி நம்ம இங்கே வணங்கிட்டு இருந்த வேலையும் பிரதிஷ்டை பண்ணி வெள்ளி கவசத்தில் சாத்தி நமக்கு சூப்பராகவே வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ கோவில் உள்ளார தான் போக போகிறோம். அதற்கு முன்னாடி இங்கே இருக்கிற குரங்கு அதை அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃபுட்டு போட்டோம் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு இருந்தது. நம்ம அந்த பக்கம் நம்ம மலை சைடு பக்கம் நம்ம போகும்போது இதேமாரி அனிமல்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஏதாவது சாப்பாடு எடுத்து வந்தோம்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். ஏன்னா அதுங்க பசியில் தானே இருக்கும். அதனால் நிறைய அதிகப்படியான அனிமல்ஸ் இருக்கும்போது அதுங்களுக்கு உணவு கிடைக்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போனால் போட்டுட்டு வரலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கொடிமரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சுற்றுப்பிரகாரம் நம்ம சுற்றி வர்றதுக்கு மிகச்சிறிய கோவிலாக தான் இருக்குது. ஆனால் நேர்த்தியாக நமக்கு வச்சுருக்காங்க. இதில் நமக்கு தைப்பூசம் முக்கியமான விசேஷ நாட்களில் கூட்டமாக இருக்கும். 50 ரூபா 100 ரூபா கட்டணம் தனித்தனியாகவே இருக்குது. அதில் தான் நமக்கு தீராக்குட்டி போயிட்டுருக்கா. இங்கே நமக்கு ஃபுல்லாகவே மயிலையும் வேலையும் வரைஞ்சி வச்சு அழகாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சைடில் அலுவலகம் எல்லாமே இருக்குது. நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான இடம் தான் இந்த இருக்கிற அழகர் கோவில். இதுலேயே நம்ம கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராக்காயி அம்மன் கோவில். அங்கே தான் நூபுர கங்கா தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல முருகரையும் வணங்கிட்டு சக்தி வேலையும் நம்ம வணங்கிட்டு இப்போ வெளியில் வரோம். இங்கே இருந்து அழகர் மலையிலிருந்தே நமக்கு 100 மீட்டர் தொலைவிலேயே நமக்கு நூபுர கங்கா தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற கொல்லை அதுமாரி நம்ம என்னென்ன விவசாயம் செய்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தெளித்தோம்னா செல்வ வளம் பெருகும்னா வீட்டில் கொண்டுட்டு போய் நம்ம வச்சோம்னா நிறையா நமக்கு எந்த விதமான கஷ்டங்களுமே இருக்காது அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க. அதில் தான் இப்போ நம்ம படியில் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்குது. அந்த மேலே இருக்கிறது தான் நம்ம ராக்காயி அம்மன் கோவில். நம்ம இப்போ அதில் தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். நமக்கு போகிறதுக்காக ஒரு வழி வச்சுருக்காங்க, கீழே இறங்குறதுக்குன்னு தனி வழி இருக்குது. சைட்லேயே நமக்கு குரங்குகள்லாம் அதிகமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த கோவில் பார்த்தோம்னா கீழே இருக்கிற கள்ளழகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான பெருமாள் கோவில். அந்த கோயிலுடைய தொடர்புடையது தான் இந்த ராக்காயி அம்மன் கோவில். பெருமாள் கோவிலின் காவல் தெய்வமாக இந்த ராக்காயி அம்மன் கோவில் இருக்குது. ராக்காயி அம்மன் காலடியிலிருந்து அந்த நூபுர கங்கா தீர்த்தம் பாய்ந்து வர்றதாக நம்பிக்கையாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம கீழேருந்து போகும்போதே பாட்டில் நம்ம வாட்டர் கேன் வச்சுருந்தோம்னா நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அங்கே சைட்லேயே நமக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேன்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு கம்பல்ஷன் பண்ணுறாங்க. நம்ம விருப்பம் தான், ஏன்னா நமக்கு எந்த கேனில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாங்க. ஆல்ரெடி ஓர்ஸ் போட்டு தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓர்ஸ்லேயே நமக்கு தெளித்து நம்ம குளிக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. விருப்பப்படுறவங்க இந்த பாட்டிலை வாங்கிட்டு போய் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கீழே இருந்தே நீங்கள் வாட்டர் கேன் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேன்லேயே நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நூபுர கங்கா தீர்த்தத்தில் படிக்கட்டில் இதில் பார்த்திங்கன்னா இது உள்ளார தான் நம்ம இப்போ இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்குது. அதற்கு மேல் சன்னதியிலேயே தான், அதாவது ராக்காயி அம்மன் பாதத்துக்கு கீழே இங்கே நூபுர கங்கா தீர்த்தம் இருக்குது, மேலே ராக்காயி அம்மன் இருக்காங்க. நம்ம இப்போ இதில் நம்ம குளிக்க போகிறோம். குளிக்கல, நாங்கள் தீர்த்தம் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். நான் விருப்பப்படுறவங்க குளிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து ஃபுல்லாகவே நமக்கு ஓர்ஸு போட்டு நம்மகிட்ட ஃபுல்லாக பிடிச்சி விட்றாங்க. நம்ம அது வழியாலேயே நம்மளால் குளிச்சுட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா நம்ம தீர்த்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ராக்காயி அம்மனையும் தரிசிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விழாக்கில் பார்க்கலாம்.